ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போ நீங்கள் இதை பார்க்கக்குள்ளே தெரிஞ்சிருக்கும், முருகன் கோயில் தானே. ஆமாங்க, லாஸ்ட் டைம் நான் இந்தியா போயிருந்தேன். அந்த முருகன் கோயில் தான். என்ன முருகன் கோயிலுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நானே சொல்கிறேன், வாங்க. மயிலம் முருகன் கோயிலுங்க. அதாவது மயிலம் முருகன் கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது இல்லைங்க, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊரில் உள்ள குன்றில் அமைந்துள்ள ஒரு முருகன் கோயிலாகும். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரம் தாங்க மயிலம் முருகன் கோயில். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்டங்க. ஐயோ, நீ இங்கே தான் உட்காந்துக்கிறியா? அதாவது இந்த கோயில் பார்த்திங்கன்னா திண்டிவனத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து சுமார் 118 மீட்டர் உயரத்தில் அமர்ந்திருக்குதுங்க இந்த மயிலம் முருகன் கோயில். மயிலம் முருகன் கோயிலுன்னு சொன்னாலேங்க மயில் ஷேப்பில், அதாவது மயில் மாதிரியே இந்த மலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா மரம் தான். அதோடைய உருவமே எப்படி இருக்குன்னா மயில் மாதிரியே இருக்கும் அந்த கோவில். கோவிலை சுற்றி மரம் என்னன்னா நொச்சி மரம் இருக்குங்க. முருகருக்கு ஃபஸ்ட்டு நொச்சி இலையில தான் மாலை போடுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் மற்ற பூலாம் போடுவாங்க. பார்த்திங்கன்னா நொச்சி மரங்கள் நிறைந்த குன்றில் இந்த முருகன் கோயில் அமைந்துள்ளது. கோயிலில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் கல்யாண கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார். ஆமாங்க, கிழக்கு நோக்கி தான் இருக்கும். நாங்களும் உள்ள மூலஸ்தானில் போய் பார்த்தோம். வள்ளி தேவனையோடு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தார் உள்ள. மயிலம் முருகன் கோயிலுன்னு சொன்னாலேங்க மன அமைதி தரும் மயிலம் முருகன் கோயில் தாங்க சொல்லுவாங்க எல்லாருமே. எப்போதுமே அமைதி நிலவும் மயிலம் முருகன் கோவிலுக்கு வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் மனம் அமைதி கிடைக்கும். இந்த கோவில் வரலாற்றை நம்ம பார்க்கலாமா? வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மயிலத்தின் முருகன் கோயில் உள்ளது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய குன்றின் மீது நெடிய ராஜகோபுரத்துடன் விளங்குகிறது. அதாவதுங்க இது சுற்றி ஃபுல்லாக பசுமையான மரங்கள் தாங்க. தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே அந்த குன்றில் ஒரு மயில் தொகையை விரித்து அழகாக காட்சி அளிப்பது போல் இருக்குங்க. இது நான் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் கீழே மேலேயே காரை விட்டுட்டோம். ஸோ கீழே இருந்து நம்ம நடந்து வந்திருந்தால் அதை அழகாக எடுத்து வந்துருக்கலாம். ஸோ நம்ம மேலே 2 வழி இருக்குதுன்னு, நடப்பாத வழியும் இருக்குது, ப்ளஸ் மேலே டைரெக்டாக காரில் இருக்கிற வழியும் இருக்குது. ஸோ நாங்கள் காரில் தாங்க வந்திருந்தோம். இங்கே கோவிலுக்குன்னு ஒரு புராண கதை இருக்குதுங்க. அதாவது முருகப்பெருமானால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் மயில் வடிவ மலையாக மாறி கடும் தவம் புரிந்தான். தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவனுக்கு காட்சி தந்தார். அப்போது என்னை தங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முருகனிடம் சூரபத்மன் வேண்டினான். மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து நான் தவம் புரிந்த இந்த மலைக்கு
மயூராசலம் என பெயர் வழங்க வேண்டும். தாங்கள் எந்த நாளும் இங்கு வீற்றிருந்து அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தான். உடனே முருகப்பெருமான் அவனிடம், எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு தவம் புரிவார். அப்போது உன் விருப்பம் நிறைவேறும் என்று கூறிவிட்டு மறைந்தார். சூரபத்மன் அதுவரை மலையாக நிலை கொண்டு அங்கு காத்திருந்தான். மயூராசலம் என்ற இந்த பெயரை பின்னர் மயிலம் என்று மருவியது என்கிறார்கள். பாலசித்தர் வழங்கும் வேலாயுதம். இது உண்மைதாங்க இந்த தகவல். ஏன்னா எனக்கு நாள் தெரிஞ்சதுலேருந்தே இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பொதுவாகவே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த தலங்களில் போனாலே பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைப்பது என்பது நம்பிக்கைங்க. எவரிடமும் சரணடையாத முருகனது வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது என்பது ஐதீகம். இதிலிருந்து பாலசித்தரின் சக்தி விளங்கும். இன்றைக்கும் மயிலத்தில் நடக்கும் கந்தசஷ்டி விழாவின் போது சூரசம்ஹாரத்துக்கு புறப்படும் முருகர் பாலசித்தரிடமிருந்தே வேலாயுதத்தை பெற்று செல்கிறார். பாலசித்தருக்கு அடுத்து மூலவர் காட்சி தருகிறார். வள்ளி தெய்வானையுடன் இணைந்து நின்ற கோலத்தில் காட்சி தரும் முருகனின் ஒரு கையில் வேல், இன்னொரு கையில் சேவற்கொடி. பெரும்பாலான கோயில்களிலும் முருகனின் வாகனமான மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும். இங்கு மட்டும்தான் வடக்கு திசையை நோக்கியபடியே இருப்பது இந்த மயிலம் கோவிலினுடைய மிக மிக சிறப்புங்க. இதுங்க பொதுவாகவே தவம் புரிஞ்சாங்கன்னா வடக்கு திசையில் தாங்க உட்காந்து தவம் புரிவாங்களாம். ஆனால் சூரபத்மன் இந்த இடத்துக்கு வடக்கு நோக்கி தான் தவம் இருந்தாராம் முருகனுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா முருகனுடைய வாகனமாக மாறியதால் அதே திசையை வாகனத்துக்கு, அதாவது அதே திசையில் இங்குள்ள மயில் வாகனத்துக்கும் அதே திசையில் பெருமை கிடைச்சிருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா 3 உற்சவர்கள். மயிலம் கோவிலில் முருகன் 3 விதமான உற்சவராக காட்சியளிக்கிறார். ஆமாங்க, இவர்களில் பிரதான உற்சவர் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட சமேதரான பாலசுப்பிரமணியர். இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோவிலுங்க. ரொம்ப பழமையான கோவிலுங்க. வரலாறு சிறப்புமிக்க கோவிலுங்க. அதாவது மயிலம் முருகன் கோயிலில் வரலாற்று மற்றும் புராண கதையில் என்ன தெரியுமாங்க சொல்கிறாங்க? அகத்தியர், போகர், ஔவையார் போன்ற மகான்கள் முருகன் அருளை பெற்றதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் முருகனின் வரலாறு மற்றும் புராண கதைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம்னு சொல்கிறாங்கங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, மயிலம் திருத்தலத்தை அருணகிரிநாதரும் சிவபிரகாச சுவாமிகளும் போற்றி அவங்க பாடலில் பாடியிருக்காங்கங்க. பொதுவாகவே பாண்டிச்சேரியில் இருக்கிற முக்காவாசி கோயிலில் சித்தர்களுடைய பாதம் பட்டு இருக்குங்க. ஸோ அதுவே பெரிய வரம். கந்தசஷ்டி கவசம் பாடக்குள்ள கூட மயிலம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். நல்லா கேட்டு பாருங்களேன். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். யார் பாண்டிச்சேரி இருக்கிறீங்களோ, எங்கே இருந்தாலும் மக்கள் ஒரு வாட்டி போய் மயிலம் முருகன் கோயிலை கூட நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். ஸோ நாங்கள் போயிட்டு வந்தவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது ஆக்சுவலாக போகிற வழி தான் நான் படித்த காலேஜு. நான் அரவிந்தில் தான் முடித்தது. ஸோ எங்கள் காலேஜ் வந்ததுனால அப்படியே கிட்ட நிறுத்தி எங்கள் காலேஜை நின்று ரசிச்சுட்டு போயிருந்தேன். இதாங்க ஸ்ரீ அரவிந்தர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ உள்ளே போகலான்னு நினச்சோம். ஸோ டைம் இல்லை அப்படி கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு வெளியிலேருந்தே அப்படியே பார்த்துக்கிட்டோம். படித்தது, பிஜி படித்தது, அப்படியே எங்கள் பசங்கிட்டலாம் அப்படியே வரலாறுலாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்தோம் வீட்டுக்கு. ஸோ see you on next video. Bye.